காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் நிலா எஃப்எம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஏ. டேவிட் பிரேம்குமார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். முனைவர் ஏ. டேவிட் பிரேம்குமார் அவர்கள் வேதியியல் துறை பேராசிரியர், கடலூரை இருப்பிடமாக கொண்டவர், எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட், பிஹெச்டி கல்வி தகுதி பெற்றவர், 15 வருட காலம் கல்லூரி பேராசிரியர் அனுபவம் மிக்கவர். அது மட்டுமன்று, அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். தற்போது கிருஷ்ணசாமி கல்லூரி கடலூரில் வேதியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வணக்கம் சார். தற்போது முனைவர் ஏ. டேவிட் பிரேம்குமார் அவர்கள் நம்முடன் சுற்றுச்சூழல் மாசுபடுதலும் அதன் விளைவுகளும் என்ற தலைப்பில் கலந்துரையாட உள்ளார். சுற்றுச்சூழல் மாசுபடுதல் என்றால் என்ன ஐயா, கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். வணக்கம். சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்னா, சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம சுற்றி இருக்கும் எல்லா காரணங்களும், அதில் உயிர் உள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். உயிர் உள்ள காரணிகள்னா நம்ம விலங்குகள், அப்படி எல்லாருமே மனிதர்கள், விலங்குகள் எல்லாம். உயிரற்ற காரணிகள்னா நம்ம உபயோகிக்கிற பொருட்கள். ஓகே, உதாரணமாக பார்த்தீங்கன்னா காற்று, நீர், மண் இதெல்லாம் ஆகும். ஸோ இதில் ஏதேனும் உயிருக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ தீங்கு தரும் எந்த ஒரு பொருளும் மாசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாகனங்கள், தொழிற்சாலைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் வந்துட்டு மாசை ஏற்படுத்துது. வாகனங்களை நம்ம உபயோகிக்கிறதுனால, அளவுக்கு அதிகமான வாகனங்கள் உபயோகிக்கிறதுனால அது வெளிவிடுற அந்த புகை வந்துட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. தொழிற்சாலைகள்லேருந்து வரும் புகை, அதுவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. பூச்சிக்கொல்லி மருந்துகள், நம்ம வயல்களில் தெளிக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது என்ன பண்ணுது, மண்ணினுடைய தன்மையை வந்துட்டு அது அழிச்சிடுது, மண்ணுடைய தன்மையை மாத்திடுது. ஸோ மண்ணின் தன்மை மாறுது. தொழிற்சாலைகளிலிருந்து வரும் அந்த வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலையிலேருந்து வர கழிவு நீர்கள், அதுவும் வந்துட்டு நீர், நிலம் ரெண்டுத்தையும் வந்துட்டு மாசுபடுத்துது. தொழிற்சாலையிலேருந்து, வாகனங்கள்லேருந்து வெளிவிடுற புகை, அது வந்துட்டு காற்றை மாசுபடுத்துது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் நம்ம மனிதர்கள் உபயோகிக்கிற எல்லாத்திலிருந்தும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம். இதுதான் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். கடந்த பல வருடங்களாக பட்டாசு அதிகம் பயன்படுத்த தடை உள்ளது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா? பட்டாசு வெடிக்கிறது, அதை பத்தி கேக்குறீங்க. நல்ல ஒரு கேள்வி. பட்டாசுங்கிறது பல்வேறு வேதிப்பொருட்கள் கலந்த ஒரு கலவை. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய சூழ்நிலையில விதமாக பல வகையான பட்டாசுகள் வெடிக்கிறோம். நிறைய வந்துட்டு மார்க்கெட்ல விற்கிது. ஸோ அதனுடைய சத்தம் வந்துட்டு பட்டாசனுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுபடுது. அந்த சத்தம், ஒலி அது வந்துட்டு அதிகமாக அதில் அதிக வேதிப்பொருட்கள் கலக்குறாங்க. ஸோ இது அனைத்தும் வேதி வினைகளே. ஸோ பட்டாசு வந்துட்டு கலராக வெடிக்கிறதுக்கும் அதில் இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் தான் காரணம்.
ஸோ இது என்ன போகணும், இந்த வேதிப்பொருட்கள் அனைத்தும் நம்ம வெடிக்கும்போது காற்றோட கலந்து காற்றை மாசுபடுத்துது. ஸோ இது இப்போ பட்டாசு வெடிக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி தருது. பட்டாசு பட்டாசுன்னு வெடிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சி தருது அந்த பல வண்ணங்கள், பட்டாசுல வர அந்த வண்ணங்கள். அந்த வண்ணங்கள்லாம் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேதிப்பொருட்கள். ஸோ அந்த வேதிப்பொருட்கள் அனைத்தும் அப்படியே காற்றுல வந்துட்டு அந்த புகையை வந்துட்டு காற்றுல கலக்கும்போது மாசு ஏற்படுத்துது. இன்னும் பார்த்தீங்கன்னா வெடி விபத்துகள் நிறையா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதை அந்த வெடியை வந்துட்டு கையாளும் போதோ இல்லை வெடிக்கும் போதோ ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்துட்டு அதை எடுத்து செல்லும் போதோ விபத்து ஏற்படுது. அந்த விபத்துனால ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படுது, எவ்வளோ பொருட்சேதங்கள் ஏற்படுது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்குறோம். ஸோ உயிர் சேதமும் பொருட்சேதமும் தவிர்க்க முடியாததாகவே இருக்குது இந்த பட்டாசு நம்ம உபயோகிக்கும் போது. நான் ஏற்கனவே சொன்னது போல காற்றுல தீங்கு தரும் பல வாயுக்கள், இந்த வேதிப்பொருட்கள்லேருந்து வர அந்த வாயுக்கள் எல்லாமே மேலே காற்றுல கலந்து மாசு ஏற்படுத்துது. ஸோ அதனால தான் பல மாநிலங்களில் இப்போ தடை இருக்குது, அது உண்மைதான். ஸோ பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடைன்னு எல்லாம் பல மாநிலங்களில் கொடுத்துருக்கிறது உண்மைதான். அதுக்கு இதெல்லாம் சில காரணிகள். எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைகிறது. இது பற்றி விரிவாக கூறுங்கள் ஐயா. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாகுதுன்னு கேட்குறீங்க, நல்ல கேள்வி. உலகத்தில் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றது உண்மைதான். இதை ஆங்கிலத்தில் வந்துட்டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலக அளவில் வந்துட்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் இந்த உலகம் வெப்பமயமாதலும் ஒரு மிக முக்கியமான காரணம், முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியமில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் வந்துட்டு உலக வெப்பமயமாதலில் இன்னைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது எதனாலலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி பங்கு வகிக்குதுன்னா, இது காற்றுல இருக்கிறதுனால மேலே அது வாயுவாக வந்துட்டு மேலே கலந்துருக்கிறதுனால தான் உலகம் வெப்பமயமாகுது. எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் மேலே போய் காற்றுல கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டை அழிக்கிறதுனாலையும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை அதிகம் எரிப்பதனாலும் காற்றினுடைய அளவு காற்றுல இந்த கரியமில வாயுனுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகிறது. ஸோ இது என்னாகும், இந்த மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடுங்கிற மூலக்கூறு காற்றுல அப்படியே கலந்துருது. ஸோ இது கலந்துடுறதுனால சூரியனிடமிருந்து வரும் வெப்ப கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கிட்ட தன்மை இதுக்கு அதிகம் உண்டு. ஸோ அது வெப்ப கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கிறதுனால பூமியோட வெப்ப அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உலகத்தில் வெப்பம் தனியாமல் சிறிது சிறிதாக உயர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதனுடைய விளைவுகள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன். இந்த உலக வெப்பமயமாதலுடைய காரணங்கள், இது எதுக்காக, இதனுடைய விளைவுகள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்துட்டு உலகம் வெப்பமயமாகிட்டே போச்சுன்னா, வெப்பம் அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயரும்போது கடல் மட்டம் உயர பல்வேறு காரணிகள். ஏன் உலகம் வெப்பம் அடைஞ்சதுன்னா கடலில் இருக்கிற ஐஸ் கட்டிகள், பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. ஸோ அது உருக ஆரம்பிக்கிறதுனால கடலுடைய மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்கள் ஒவ்வொரு கணக்கெடுப்புலையும் சொல்கிறாங்க எத்தனை மீட்டர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அதிகரிக்கிறது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும். கடல் மட்டம் அதிகரிக்கிறது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ வானத்தில் ஏற்படுற பல்வேறு மாற்றங்கள், அதுக்கும் இந்த உலக வெப்பமயமாதல் தான் காரணம். ஸோ இப்போ இந்த வெப்பம் அதிகமாயிட்டே போச்சுன்னா நம்ம ஊர்களில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே வறண்டு விடுது. ஸோ தண்ணியை வந்துட்டு இந்த வெப்பம் உறிஞ்சிடுது, காற்று வந்துட்டு உறிஞ்சி எடுத்துறதுனால நீர்நிலைகளில் தண்ணி இல்லாமல் வறட்சி ஏற்படுது. ஸோ இது வந்துட்டு மனிதனுக்கும் மற்றும் எல்லா உயிர்கள் அனைத்துக்குமே வந்துட்டு தீங்கு ஏற்படுத்துது. இதெல்லாம் சில முக்கியமான விளைவுகள். விளைவுகள் பற்றி தெளிவாக எல்லா மக்களுக்கும் புரியும்படி கூறினீர்கள். நன்றி ஐயா. இதை தடுக்க ஏதேனும் வழிமுறைகள் உண்டா? அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் இருக்குமா என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக
கூறுங்களேன் ஐயா. இந்த உலகம் வெப்பமயமாதலை தடுக்கிற முறைகள் கேட்குறீங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி கேட்டவங்கள்ட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகம் வெப்பமயமாதல்னா என்ன, அதுக்கு என்ன காரணம், அதனால் என்னென்ன விளைவுகள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு தடுக்கும் முறைகள். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காடுகளை அழித்தல், அதை வந்துட்டு நிறுத்தணும். ஏன் மரத்தினால தான், காட்டை அழிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடோட அளவு கூடுது அப்படின்னு சொல்கிறோம் காற்றுல. அப்போ காடுகள் அழித்தலை நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடுமையான சட்டங்களை வந்துட்டு உருவாக்கணும். காடுகளை அழிப்பவர்களை கடுமையாக அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டும். காடுகள் அழித்தலை எல்லாத்தையும் நிறுத்தணும்னா உலக வெப்பமயமாதலை நிறுத்தலாம். நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். ஏன், அவங்களும் ஒரு முக்கியமான காரணிகள். கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு மேலே காற்றுல கலக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஸோ இந்த உபயோகத்தை நம்ம குறைச்சோம்னா உலக வெப்பமயமாதலை நம்ம குறைக்கலாம். அதிக மரங்களை நாம் இருக்கும் இடங்கள்ல நடணும். இது மரம் நடுதல் அப்படிங்கிறது ஏதோ யாருக்கோ உள்ளது, எவனோ செய்கிறான் அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்காம, நம்ம வாழ்கிற இடங்கள்ல, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம வயல்களை சுற்றி, நம்ம இருக்கிற நம்மளுடைய ஏரியா, ஊரை சுற்றி பசுமையான மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்த்தோம்னா மரங்கள் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. உலக வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு மரங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஏன், இந்த மரங்கள் அந்த காற்றில் கலக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சிக்கும். அதனால் வந்துட்டு அது உறிஞ்சிக்கிட்டு ஆக்சிஜன் அதை கொடுக்கும். அப்போ இருக்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிறதுனால உலக வெப்பமயமாதல் தடைப்படும். ஸோ இதுதான் வந்துட்டு மிக முக்கியமானது. ஆகவே நாம் அனைவரும் நம்மளுடைய கடமையாக அதை நினச்சி ஒவ்வொருத்தரும் அவங்க அவரவர் கடமை அப்படின்னு நினச்சி மரங்களை நடணும். அப்படி மரங்களை நட்டோம்னா அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்குமே நன்மை தரும். இந்த மரம் நடுதல், அப்புறம் இந்த காடுகளை அழிக்காமல் இருத்தல், இந்த நிலக்கரி, பெட்ரோல், டீசல் இதை பயன்பாட்டை குறைத்தல், இதை போன்ற விழிப்புணர்வை வந்துட்டு மக்களுக்கு ஏற்படுத்தணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உலகம் வெப்பமயமாவாது, உலகம் வெப்பமயமாதல் குறைஞ்சதுனா தான் நம்ம எல்லாம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு மக்களுக்கு ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக மரம் நடுதலை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும்னா இதெல்லாம் சில தடுக்கும் முறைகள். நம்ம இந்த உலகம் வெப்பமயமாதலை தடுக்கலாம். மேலும் ஒரு ஐயம் உள்ளது ஐயா. இப்போது பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதனால் இது பல வேளைகளில் மாசுபாட்டினை தருவதாக கூறினீர்கள். இது பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன் ஐயா. இந்த பிளாஸ்டிக் உபயோகம் அதை பற்றி கேட்குறீங்க. இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம இந்த நவீன காலங்களில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் உபயோகப்படுத்தும் ஒரு வேதிப்பொருள். வேதிப்பொருட்களால் உருவாக்கப்படுகிற பொருட்கள் தான் பிளாஸ்டிக் பொருட்கள். அதில் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? பேக்கேஜிங் பொருளாகவும் யூஸ் பண்ணுறோம். கேரி பேக், கடைக்கு போனோன்னா ஒரு கேரி பேக்கில் போட்டு தராங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் தான். கேரி பேக் தயாரிக்கவும், ஃபர்னிச்சர்ஸ் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு சேரு, சோஃபா செட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே, வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. மின்சாதன பொருட்கள், கம்ப்யூட்டர், நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவி, செல்ஃபோன், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அத்தியாவசிய பொருட்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே தயாரிக்க இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு உபயோகப்படுது. ஆனால் இது மனிதனுக்கும் உயிர்களுக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஏன், இது முற்றிலும் வேதிப்பொருட்களால் உருவாக்கக்கூடியது, மக்குற தன்மையே கிடையாது அதுக்கு. இதுதான் வந்துட்டு பிளாஸ்டிக்குடைய மாசு ஏற்படுறதுக்கான காரணம். இது ஒரு நல்ல இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பயன்படுத்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பொருட்களோடு ஒப்பிடும்போது இதனோட எடை குறைவான எடை கொண்டது, தண்ணியில் நனையாது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் நனையாது, நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, மக்காத பொருள் இது. இப்போ எத்தனை வருஷம் வேணாலும் கிடக்கும். அந்த பொருளை வாங்கி போட்டோம்னா அது வந்துட்டு உடையாது, கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி மக்காத பொருள் அது. இதை வந்துட்டு எல்லா வடிவங்கள்லையும் உருவாக்க முடியும். நமக்கு என்ன தேவையோ, என்ன பொருள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு
பிளாஸ்டிக்கில் அதை உருவாக்கி இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. மின்சாரம் மற்றும் அனைத்து உபயோகிக்கக்கூடிய பொருட்களையும் தயாரிக்க வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பயன்படுது. ஸோ இதெல்லாம் சில காரணங்கள். இதை வந்துட்டு ஆனால் இதை பல நாட்கள் பயன்படுத்துவதனால இது வந்துட்டு பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு சில காரணங்கள். ஸோ இதனால தான் வந்துட்டு இதை பல்வேறு இடங்களில் அதிக மக்கள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இது உலக அளவில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. சிறந்த பண்புடைய இவ்வளோ எல்லாத்துக்குமே உபயோகமாக தான் இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு. ஆனால் இதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. இது என்ன பண்ணும், நான் ஏற்கனவே சொன்னேன், இது மக்காத பொருள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மண்ணில் மக்காத பொருளாக இருக்கிறதுனால இதை அப்படியே மண்ணில் போட்டோம்னா மண்ணுடைய வளம் சுத்தமாக கெட்டு போகும். அது மண்ணில் உள்ள அந்த உயிரினங்களுக்கு வந்துட்டு தீங்கு கொடுத்து அது எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்போ மண்ணினுடைய தன்மை சுத்தமாக மாறிடும். இது வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் மாசுபாடுகள் வந்துட்டு மனிதன், விலங்கு, தாவரங்கள் என எல்லாத்துக்குமே வந்துட்டு தீங்கு தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த தற்போதைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸில் வந்துட்டு ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவில் ஒரு வருஷத்துக்கு 46 மில்லியன் டன் வந்துட்டு பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகுது. இதில் 2.2 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு கழிவாக கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலில் கலக்கிறதுனால இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்தால் என்னாகும், ஒவ்வொரு வருஷமும் இப்படி கலந்துக்கிட்டே இருந்ததுன்னா 2030ஆம் ஆண்டில் 58.4 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலக்க நேருமா. ஸோ இப்படி அது கலக்கும்போது கடல்வாழ் விலங்குகளுக்கு முற்றிலும் அது தீங்கு விளைவிக்கும். ஏன்னா இதோடைய அளவு வந்துட்டு பிளாஸ்டிக் கலக்கிற அளவு வந்துட்டு கூட கூட கடல்வாழ் விலங்குகள் அனைத்தும் வந்துட்டு அதை எதையாவது சாப்பிட்டதுன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ இதுவும் வந்துட்டு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ இது எல்லாத்தையும் உணர்ந்து இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை நம்ம முற்றிலும் குறைக்க வேண்டும், முற்றிலும் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தணும்னா நம்ம பழைய முறைக்கு நம்ம போனோம்னா நம்மளுடைய மண்ணையும் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மீட்டெடுக்கலாம். நன்றி.